இங்க பிரியனோட வீட்ட தாங்க நமக்கு காட்டுறாங்க. அங்க அவங்க அக்காவும், மாமாவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க மாமா சொல்றாரு, "இன்னைக்கு நீ தனியா போறியா? இல்ல உன் தம்பிய கூட்டிட்டு போறியா?" அப்படிங்கிற மாதிரி. இத கேட்ட உடனே அவங்க அக்காவுக்கு பயங்கரமா கோவம் வந்து சண்டை போடுறாங்க. "என் தம்பி வரலன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க தானே என்ன கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஆனா அவரு ரொம்ப கூலா, "இருக்கட்டும்மா, உன் தம்பி தான் இருக்கான்ல" அப்படின்னு மழுப்புறாருங்க. கரெக்ட்டா அந்த நேரத்துல நம்ம தம்பி பிரியன் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. உடனே மாமா, "டேய், அவள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாடா. பணம் வேணும்னா மெசேஜ் அனுப்பு, நான் அனுப்பி விடுறேன்" அப்படின்னு உடனே, "இல்ல மாமா, அதெல்லாம் காசு இருக்கு" அப்படின்னு பிரியன் சொல்லிடுறாங்க. உடனே அக்கா ஹஸ்பண்டும் ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டாருங்க. அவர் போனதுக்கப்புறம் அக்கா பிரியன் கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றாங்க. "டேய், உன் வேலை போயிடுச்சுன்னு மட்டும் அவர்கிட்ட சொல்லிடாத. அப்புறம் பெர்மனண்டாவே என்னை கொண்டு வந்து உன் தலையில கட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வேலை வேலைன்னு சுத்த ஆரம்பிச்சிடுவாரு. நீ உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இரு" அப்படின்னு உஷார்படுத்துறாங்க. பிரியனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இங்க கட் பண்ணா ஜெயஸ்ரீ வந்து ஹரிணியை பார்க்க அவங்க ஆஃபீஸுக்கு வெளியே வெயிட் பண்றாங்க. ஹரிணி வெளியே வந்த உடனே ஜெயஸ்ரீ சொல்றாங்க, "நான் பிரியனை பத்தி பேசியிருக்கேன்ல, அந்த பிரியனுக்கு ஒரு ஜாப் வேணும். என்னால தான் அவரோட ஜாப் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. நீ அவரை ஜாப்புக்கு ரெக்கமெண்ட் பண்றியா அப்படின்னு கேட்கவும் செய்றாங்க. ஹரிணியும் சரி சரி, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறாங்க. கரெக்டா அந்த டைம்ல நம்ம சித்து ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வராருங்க. இவன் தான் அந்த சித்து அப்படின்னு ஹரிணி ஜெயஸ்ரீ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். உடனே ஜெயஸ்ரீ, "ஓ, நீங்க தான் அந்த சித்தார்த்தா" அப்படின்னு கேட்க, சித்து செம சூப்பரா வழக்கம் போல ஐஸ் வச்சு பேசுறாருங்க. ஏன்னா ஜெயஸ்ரீ ஹரிணியோட அக்கா இல்லையா, அந்த ரூட்ல வராரு போல. ஜெயஸ்ரீ கிளம்புனதுக்கு அப்புறமா சித்தார்த் ஹரிணி கிட்ட, "உங்க அக்கா ரொம்ப நைஸா இருக்காங்கல்ல, அவன் கமிட்டடா இல்ல இன்னும் சிங்கிள் தானா" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஹரிணியும் அது ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப், இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு உடனே, "இல்ல அவங்க கமிட்டட் ஆனா தானே நமக்கு ரூட் கிளியர் ஆகும்" அப்படின்னு சொல்லி ஹரிணி கிட்ட அப்படியே வழிறாருங்க நம்ம சித்து. அடுத்ததா வீட்டுக்கு ஒரு மேரேஜ் புரோக்கர் வராருங்க. வர சண்டே ஜெயஸ்ரீய பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு. இதை கேட்ட ஜக்கு சும்மா இல்லாம தன்னோட 3 அக்கா தங்கச்சிக்கும் வீடியோ கால் பண்ணி மொத்த குத்தையும் லைவா போட்டு காமிச்சிடுறான். இதை பார்த்து 3 பேருமே செம டென்ஷன் ஆகுறாங்க. எஸ்பெஷலி ஜெயஸ்ரீ ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. உடனே ஹரிணி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. "விடு ஜெயஸ்ரீ, அவங்க பொண்ணு பார்க்க தானே வராங்க, அது கல்யாணம் நடக்கும்போது பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத" அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்ப சித்தார்த் ஹரிணிக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேபின் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. ஹரிணியும் கேபினுக்கு போறாங்க. "எனக்கு அர்ஜென்ட்டா இந்த ரிப்போர்ட்டை பார்த்து சொல்ல முடியுமா" அப்படிங்கிற மாதிரி சித்து கேட்க, அவங்களும் அங்கேயே உட்காந்து ரிப்போர்ட்டை பார்த்துக்கிறாங்க. அப்போ கரெக்டா ரோஷினி உள்ள வந்து ஒரு ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. "இது நானே பண்ணது, சாப்பிட்டு பாருங்க" அப்படின்ன உடனே சித்தார்த் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு. ரோஷினியும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. அவ போனதுக்கு அப்புறம் ஹரிணி சொல்றாங்க, "இது அவ பண்ணது கிடையாது, நுங்கம்பாக்கத்துல கர்ஜகா அல்வா ரொம்ப ஃபேமஸ், நீங்க என்ன சொன்னாலும் நம்புவீங்க அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதான் அந்த ஸ்வீட்டை கொடுத்து உங்களை கரெக்ட் பண்ண பார்க்கறா" அப்படிங்கிறா. இதை கேட்டு ஷாக்கான சித்தார்த், "ஐயோ, ஸ்வீட்லாம் கொடுத்தா கரெக்ட் ஆவாங்களா? நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே, அப்போ நீயும் அந்த ஸ்வீட்டை எடுத்துக்கோ" அப்படின்னு ஹரிணி கிட்ட வழிய ஹரிணி ரொம்ப வெயிட்டா, "அதெல்லாம் இல்லை, நான் சுகர் கட்டில் இருக்கேன், நான் ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் பிரியன் அவங்க அக்காவை செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கான். அக்கா செக்கப்புக்காக ரூம்குள்ள போன அந்த நேரத்தில் கரெக்டாக ஜெயஸ்ரீ கால் பண்றாங்க. "உங்க ரெசியூமை சென்ட் பண்ணுங்க" அப்படின்னு ஜெயஸ்ரீ கேட்க, பிரியன் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதனால ஜெயஸ்ரீ அப்செட் ஆகி, "அப்போ நீங்க என்ன ஃப்ரெண்டாவே கன்சிடர் பண்ணலையா? உங்களோட ஃப்ரெண்டு தானே நான்" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. "எனக்கு அனுப்ப மாட்டீங்களா" அப்படின்னு கோவப்பட பிரியன் வேற வழியே இல்லாம, "சரி சரி, அனுப்பி வைக்கிறேன், கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். அக்கா செக்கப் முடிச்சு வெளியே வந்த உடனே, "பேபி எப்படி இருக்கு" அப்படிங்கிற மாதிரி பிரியன் கேட்க, "எல்லாமே நார்மலா இருக்குடா" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. "அப்படியே உனக்கு இனிமே நான் ஒரு பொண்ணு பார்க்க போறேன்டா, இல்லைன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு எல்லாரும் என்னத்தான் குத்தம் சொல்லுவாங்க, நீ யாரையாச்சும் லவ் பண்றியா" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிரியன், "லவ் எல்லாம் எனக்கு நமக்கு செட் ஆகாதுமா" அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க வீட்ல ஜெயஸ்ரீயும் ஹரிணியும் ரூமுக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மீரா அவங்க அம்மாவை கூட்டிட்டு அங்க வராங்க. எப்ப பார்த்தாலும் இவங்க 2 பேருமே ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா அப்படிங்கிற மாதிரி மீரா போட்டு கொடுக்க, "என்னடி ரகசியம் பேசுறீங்க" அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் கேட்குறாங்க. "ஒரு ரகசியம் இல்லம்மா" அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அனுப்புறாங்க. உடனே அம்மாவும், "இந்த சண்டே உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, நீங்க 2 பேரும் தான் அவளை நல்லா அலங்காரம் பண்ணி அழகா நிக்க வைக்கணும், நீ கொஞ்சம் பொறுமையா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசணும், கண்டிப்பா இந்த சம்மந்தம் அமைஞ்சிடும்" அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு போறாங்க. ஆனா இவங்க 3 பேரும் செம டென்ஷன்ல இருக்காங்க போல தெரியுதுங்க. இப்ப கதை மது பக்கம் திரும்புதுங்க. மது அவங்க ஃப்ரெண்டு கொடுக்குற ப்ரீ வெட்டிங் பார்ட்டிக்காக ஒரு பப்புக்கு வராங்க. அங்க வந்த உடனே அவங்க ஃப்ரெண்டு, "இன்னைக்கு ஒரு நாள் குடிக்க கூடாதா" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "இல்ல இல்ல, நான் குடிக்க மாட்டேன், ஹெல்த்துக்கு நல்லது இல்ல, ஸோ நான் ஜூஸ் தான் குடிப்பேன்" அப்படின்னு சொல்லி ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வர அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வெளியே கிளம்புறாங்க. "என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க" அப்படிங்கிற மாதிரி மது சொல்லியும், "நாங்க டக்குன்னு வந்துருவோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்க இந்த கேப்ல 2 3 பசங்க மதுவை கரெக்ட் பண்றதுக்காக அவளோட ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்துடுறாங்க. மதுவும் தெரியாம அதை உறிஞ்சு குடிச்சிடுறா. குடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு ஏதோ ஒன்று தப்பா நடக்குதுன்னு புரியுதுங்க. உடனே அலர்ட் ஆகி ஜக்குவுக்கு கால் பண்றாங்க. "நான் இந்த பப்புக்கு வந்திருக்கேன், லொக்கேஷன் ஷேர் பண்றேன், சீக்கிரம் என்னை வந்து கூட்டிட்டு போ,
ஜூஸில் ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜக்குவும் பதறி அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவங்க அம்மா ஜக்கு இப்போ எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி தடுக்க, ஃப்ரெண்டுக்கு ஒரு எமர்ஜென்சிமா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வரான். அதே டைமில் மதுவோட அம்மாவும் கால் பண்ணுறாங்க. மதுவும் போதை தலைக்கேறி வாய்க்குளறி பேசுகிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுதுங்க. திருப்பி திருப்பி கால் பண்ணும்போது மது மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. கரெக்டாக ஜக்குவும் பப்புக்கு வந்து மதுவை கூப்பிட வராங்க. மதுவை வெளியே கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணும்போது மது பயங்கரமாக உளர ஆரம்பிக்கிறான். அங்கே பாரு டைனோசர் நிற்குது, டிராகன் நிற்குது அப்படின்னு கண்டபடி உளறாங்க. அப்போ அந்த மயக்க மருந்து கலந்து கொடுத்த 2 பசங்க வந்து, நாங்களும் உங்கள் கூட வர்றோம், நீங்கள் அவளை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு அப்படின்னு வம்புக்கு இழுக்க வர, நம்ம ஜக்கு சும்மா இருப்பானாங்க. சேமா பிளான் போடுறான். பக்கத்தில் தான் எஸ்ஐ ராஜா இருக்காரு, அவர் தான் இவங்களோட அப்பா, அவர் தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, நீங்களும் வரீங்களா அப்படின்னு ஜக்கு கேட்ட உடனே அந்த 2 பசங்களும் பயந்து போய் அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. ஜக்கு நேராக மதுவை தன்னோட ஸ்டுடியோவுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கேயும் மது பயங்கரமாக உளறிக்கிட்டே ஜக்குவை ஹக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் நீ என்ன லவ் பண்ணுறியா, நான் உன்னை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் காதில் சொல்ல வராங்க. அந்த டைமில் கரெக்டாக சண்முக சுந்தரத்துக்கு அவரோட செகண்ட் வைஃப் கால் பண்ணி பொண்ணை காணோம் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அதுக்கு அவரும் அவள் வந்துருவா, எங்கே போயிருக்கான்னு தெரியாமல் நான் எங்கே போய் தேடுவேன் அப்படிங்கிற மாதிரி, கண்டிப்பாக நாளை காலையிலக்குள்ளே வந்துருவா, பொண்ணுங்களுக்கு அளவாக தான் செல்லம் கொடுக்கணும், ரொம்ப கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அதே டைமில் ஜக்குவோட அம்மாவும் அவனுக்கு கால் பண்ணி, ஜக்கு என்னடா உன்னை காணோம், எனக்கு டென்ஷனாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. அவனும் அம்மா நீ பயப்படாதம்மா, நான் வந்துடுவேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அம்மாவும் உடம்பை பார்த்துக்கோ, சீக்கிரம் வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வைக்கிறாங்க. ஜக்கு பேசி முடிக்கும் போது அவங்க அப்பா அம்மாவை பார்த்து, நீ முதல்ல தூங்கு, எதுக்கு இவ்வளோ நேரம் தூங்காமல் இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சரிங்க நான் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க.